குடியரசுத் தலைவர் KR நாராயணனுடைய பிரஸ் செக்ரட்டரியாக இருந்தக்கூடிய சாஹூ அவர் பங்கேற்றிருக்கிறார். பாலச்சந்திரன் ஐயா பங்கேற்றிருக்கிறார். இன்னும் பலர். அதற்கு பிறகு திரு பரகல பிரபாகர் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். அவர் பங்கேற்ற கூட்டத்தினுடைய தலைப்பாக இந்த மேடையில் வைத்திருந்தது இஸ் த மேண்டேட் ஸ்டோலன். அது சென்ற ஆகஸ்ட் மாதம் 2024 ஆகஸ்ட்ல இந்த அரங்கத்தில் நடந்தது. இந்த தேர்தல் முடிவு மக்களின் தீர்ப்பு திருடப்பட்டு விட்டதா என்ற கேள்விக்குறியோடு அந்த கூட்டம் நடத்தப்பட்டது. வெவ்வேறு கட்டங்களில் நடைபெற்ற தேர்தலில் என்னென்ன முறைகேடுகள் நடந்தன என்பதை பற்றி ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்ற அமைப்பும், அதற்கு பிறகு ADR என்ற செயல்படக்கூடிய ADR அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் என்ற அமைப்பும் பல கேள்விகளை அன்று எழுப்பியிருந்தார்கள். அப்ப சென்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற பெரும்பான்மை என்பது மோசடியாக நேர்மையற்ற முறையில் நடந்து கொண்ட தேர்தல் ஆணையம், வாக்குச்சீட்டு தில்லுமுள்ளுகள் இவற்றின் மூலம்தான் நடைபெற்றது என்பதை பல தரவுகளின் அடிப்படையில் இங்கு நிறுவினோம். அதில் ஒரு செய்தியாக இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவில் 79 தொகுதிகளில், பல்வேறு மாநிலங்களில் 79 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் ஆக பெரும்பான்மையான தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. அந்த தொகுதியில் இந்த இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு என்பதற்கான தரவுகள் இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படும் வரையில் அந்த தரவுகள் வெளியிடப்படவில்லை. அது என்னென்ன தொகுதி, என்ன வாக்கு வித்தியாசத்தில் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற விவரங்களோடு அவர் இந்த மேடையில் சொன்னார். இந்த தேர்தல் நியாயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்க வேண்டும். 300க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வி அடைந்திருக்க வேண்டும் என்பதை தரவுகளோடு அவர் பேசினார். அன்றைக்கு இந்த அரங்கம் நிறைந்த கூட்டம் இங்கே மட்டும் இருந்தது. தமிழ்நாட்டில் ஓரளவு மீடியாவில் அந்த செய்திகள் வந்தது. இதற்கு எதிராக ஒரு மக்கள் இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும், கட்சிகள் ஒருவேளை பேசவில்லை என்றாலும் நாம் இதனை பேச வேண்டும் என்றெல்லாம் அவர் சொன்னார். அந்த குரலுக்கான விடை ஒரு ஆண்டுக்கு பிறகு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே கேள்விகளின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட பெங்களூர் சென்ட்ரலில் மகாதேவ்புரா என்ற சட்டமன்ற தொகுதியில் ஒரு மிகப்பெரிய ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு 1,250,000 வாக்குகள் எப்படி கள்ளத்தனமாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்பதை ராகுல் காந்தி அமலப்படுத்தியதை நாம் பார்த்தோம். அது தேசிய அளவில் இன்றைக்கு அது ஒரு பேசு பொருளாக இருக்கு. இந்த செய்தி வரும்போது ஒரு சமூக ஊடகங்களில் நாடு தழுவிய அளவில் இந்த கூட்டத்தில் அவர் பரகல பிரபாகர் பேசிய அந்த கிளிப், இவ்வளவு தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்க வேண்டும், இது தில்லுமுள்ளு செய்யப்பட்ட தேர்தல் என்று அவர் பேசியது வைரலா மிக பரவலா போயிருந்தது. அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், இது எவ்வளவு கடினமான போராட்டம் என்றாலும் கூட அந்த போராட்டத்தை ஏதாவது ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கி நாம் நடத்த வேண்டியிருக்கிறது. கட்சிகளுக்கே கூட இதுவரை நடைபெற்று வந்த தேர்தலில் 19 இருக்கட்டும் 24 இருக்கட்டும், 24 தேர்தல் முடிவு என்ற போது பொதுவாக நாம் என்ன கருதினோம் என்றால், பரவாயில்ல தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெறவில்லை, அந்த அளவிற்கு மகிழ்ச்சி என்ற ஒரு ஆறுதல் கொண்டோம். 2019 தேர்தல் பற்றி பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதெல்லாம் ஒரு விதமான கான்ஸ்பிரசி தியரியா இருக்கும், தரவுகள் இல்லை என்று பலரால் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் இப்போது நடைபெற்று வருகின்ற நிகழ்வுகள், இதுவரையில் நமக்கு கிடைத்திருக்கின்ற தரவுகள், இவற்றின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது இது ஒரு சதி கோட்பாடெல்லாம் இல்லை. நாம் கற்பனை செய்யக்கூடிய சதிகளை விட மிகப்பெரிய சதிகளை அவர்களால் அரங்கேற்ற முடிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இன்றைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் ராகுல் காந்தி இந்த பிரச்சனையை ஒரு மக்கள் இயக்கமாக இன்னைக்கு பீகாரில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இது காங்கிரஸ் மட்டும் அல்லது பீகார் தேர்தலை ஒட்டி மட்டும் நடத்த வேண்டிய ஒரு இயக்கம் அல்ல, நாடு தழுவிய அளவில் எல்லா கட்சிகளும் நடத்த வேண்டிய இயக்கம் என்பதை வலியுறுத்தும் மூலமாகத்தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். பரகல பிரபாகர் அவர்களுக்கு ஒரு குரூக்கட் டிம்பர் ஆஃப் நியூ இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவரை பற்றி விரிவான அறிமுகம் தேவையில்லை உங்களுக்கு.
சாகர் பாட்னா பீகாரைச் சேர்ந்தவர். கேரவன் என்ற இதழ் உங்களில் பலர் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு பரபரப்பு செய்திகளும் பொய்ச் செய்திகளும் சந்தைப்படுத்தப்படும் காலத்தில் முக்கியமான பிரச்சனைகள் குறித்த ஆழமான ஆய்வுகளையும் கட்டுரைகளையும் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான முதன்மையான இதழாக இருப்பது கேரவன். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தின் போது அனைத்து மக்கள், வயது வந்த அனைத்து மக்களுக்குமான வாக்குரிமையை டாக்டர் அம்பேத்கர் கேட்குறாரு. சொத்துரிமை அடிப்படையில், சொத்து உடைமை அடிப்படையில், கல்வி அடிப்படையில் தான் வாக்குரிமை என்பதற்கு நடத்திய வாதங்களை எதிர்த்து அவர் பேசுகிறார். கல்வி தகுதின்றதிலிருந்து லிட்ரஸின்ற லெவலுக்கு பிரிட்டிஷ்காரங்க இறங்கி வராங்க. இந்த வரலாற்றை எல்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது எங்கே கொண்டு போயிருக்கிறது என்று சொன்னால், வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் என்ன நிலைமை இருந்ததோ அதற்கு கொண்டு போயிருக்கிறது. சொத்து அற்றவர்கள், சொத்து ஆவணத்தை கொடுக்க முடியாதவர்கள், கல்வி அறிவற்றவர்கள். அவர் சொன்னது போல் பீகார் காஸ்ட் சர்வே படி 14% மக்கள் தான் மெட்ரிகுலேஷனுடைய படிச்சிருக்கிறாங்க. அப்போ ஸ்கூல் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாத நிலை, சொத்து ஆதாரம் கொடுக்க முடியாத நிலை. இதில் ஆதார் மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க. ஆதார் செல்லாது என்று நான் சொன்னால் அந்த பாமர மக்கள் நம்ப மறுக்கிறார்கள். நான் 70லேருந்து ஓட்டு போட்டுட்ருக்கேன், எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு அவலமான நிலை நிலவுகிறது என்பதை தொகுத்து சொன்னார். சுருங்க சொன்னால், ஒரு யோகேந்திர யாதவ் அழகாக சொல்லியிருக்காரு. யோகேந்திர யாதவ், உலகத்திலேயே இதுவரை நடந்திராத மிகப்பெரிய வாக்குரிமை பறிப்பு நிகழ்வு இது இப்போ நடந்திருக்கிறது. இது மாதிரி உலகத்தில் எந்த நாட்டிலையும் எப்பொழுதும் எங்கேயும் நடந்ததில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது பீகாருக்கு மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் வருகிறது என்பதைத்தான் அவர் எச்சரிக்கையாக சொன்னார். அது விரிவாக பேச வேண்டிய விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.